கட்சி பேரை சொல்லணும்னா கேவலமாக சொல்கிறது, மடக்கு ஊதின்றது, இந்த மாதிரி கேவலமான சில செயல்கள் செய்கிறவங்க தான் இவங்க. என்ன தப்பு ஆதங்கத்துல பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசு. இந்த வார்த்தை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் நிர்வாகி எப்படி வளர்க்குறாரோ அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், நாளைக்கு மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. தாவேக்காவினரும் எங்க பிள்ளைங்களை வந்து பேசுறாங்களே, அதை பத்தி யாரும் பேசுறீங்களா? ஆரம்பித்து வச்சவங்களே நீங்கள் தானே. உங்கள் முன்னாள் காதலி விஜயலட்சுமி மேட்டர் வரும்போது உள்ளே இருக்கிறவங்கலாம் என்னென்னலாம் பேசலாம்னு போய் பாருங்கள். ஆக்கப்பூர்வமான செயலை பண்ணுங்க, ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணுங்க. இந்த மாதிரி கேப்பு கிடைக்கும்போது மற்றவங்களை அடித்து தாக்கிட்டு நல்லவன் வேஷம் போட்டு போயிடலாம். இந்த தேர்தலுக்கு பிறகு சீமான் அவர்கள் மேக்ஸிமம் கூட்டணி போவதற்கான வாய்ப்பு அதிகம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தாவேக்கா பெண் நிர்வாகிகளை வந்து ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தாலும் சார், அந்த பொன்ராஜ் அவர்கள் அவரை பத்தி அண்ணன் திரு சீமான் அவர்கள்ட்ட போய் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்கிறார். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா சார்? அவர் பேசுனது என்ன தப்பு, ஆதங்கத்துல பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசு. இந்த வார்த்தையை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் நிர்வாகி எப்படி வளர்க்குறாரோ அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டர்களா இவரு நம்ம அவர் பேர் என்ன சாட்டை துரைமுருகன் இந்த கீழ்த்தனமா பேசுறது தானே. ஒரு கட்சி பேரை சொல்லணும்னா கேவலமா சொல்றது, மடக்கு ஊதின்றது, அந்த மாதிரி கேவலமான சில செயல்கள் செய்கிறவங்க தான் இவங்க. இப்போ இவங்களுக்கு இதே மாதிரி பொன்ராஜ் வந்து பேசினாருன்னா இவங்க அப்பதான் என்ன அவங்களுக்கு react வலிக்கும். பண்ணுவாங்கன்னு தெரியும். See, நாக்கு வாய் எதை வேணா பேசும், மாற்றியும் பேசும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு திரு சீமான் அவர்கள், அவங்க கட்சி நிர்வாகிகள். ஓகேவா? இப்போ அவர் கட்சியிலேருந்து வெளியே போன இவர் ஒருத்தர் அந்த மேடை பேச்சில் இந்த தனியார் தொலைக்காட்சி நடந்ததில் ஒரு கட்சி தொண்டர் இறந்த வீட்டுக்கு சீமானால் போக முடியல, ஏன் இன்னைக்கு உன்னால் போக முடியலன்னு கேள்வி கேட்ட உடனே பதறாங்க. ரிப்ளை பண்ண இது வந்து முடிஞ்சது, அந்த பெண் வந்து மாறிட்டாங்க அதனால போகல, காரணம் வேற. அது அவர் கேள்வி கேட்டோன்னே பதறம் வந்துச்சு. இர்பான் கார்த்தி தான் பதறினாப்புல, இது இங்கே பேசலாமா அதுவான்னு. ஸோ நீங்கள் என்ன வேணால் பேசலாம், நாளைக்கு மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இவங்களுக்கு நீங்கள் பேசலாம். அதாவது ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன், தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். அதை நீங்கள் ஆதரிச்சா அது உங்களை வந்து தாக்கும். அது தாக்கும் போது நீங்கள் தயாராக இருக்கணும். இல்ல சார், அதாவது இந்த மாதிரி வார்த்தையை யார் பயன்படுத்தணும் தப்பு தான். பெண்களை வந்து கொச்சையா பேசுறோம், யாருக்குமே நம்ம ஆதரவா சொல்லல, எல்லாரும் தப்பு தான் நம்ம சொல்றோம். அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சார்? தாவேக்காவினரும் எங்க பிள்ளைங்களை வந்து பேசுறாங்களே, அதை பத்தி யாரும் பேசுறீங்களா? ஆரம்பிச்சு வச்சவங்களே நீங்கள் தானே. உங்களோட ஹிஸ்ட்ரியை போய் பாருங்க. உங்கள் நிர்வாகி ஒருத்தனாவது முன்னாடி பேசினவங்களெல்லாம் சும்மா பேசுறீங்களா? ஏன் உங்கள் முன்னாள் காதலி விஜயலட்சுமி மேட்டர் வரும்போது உள்ளே இருக்கிறவங்கலாம் என்னென்னலாம் பேசலாம்னு போய் பாருங்க. இது பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கு தானே. உன் நிர்வாகி என்ன பேசுனாங்க? வெளியிலேயே பேசுனாங்க சார். நீ அவ்வளோ பேசிட்டு நீ உட்காந்துட்டு நீ நல்லவங்க மாதிரி நீங்கள் பேசுறது என்ன? முதல்ல இதை நீ தவிர்த்துருந்தா இந்த பேச்சு உங்களுக்கு வராது. உங்கள் விஷயம் தவறுன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அடுத்த மெச்சூரிட்டி அரசியலில் அடுத்த ஓட்டு பாலிட்டிக்ஸை நோக்கி போகிறீங்க. ஒழுங்காக அதை பார்க்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் இன்னும் இந்த சிண்டு முடிக்கிற வேலை, குழந்தைங்க எதிர்க்கிறது பண்ணுறதெல்லாம் 1000 விஷயம் இருக்குது. உன் ஐடியாலஜி நீங்கள் சொல்கிற ஐடியாலஜியை பற்றி பேசி இதெல்லாம் ஓகே. இது தேவையில்லாத வேலை. ஓகேவா? உன் நிர்வாகியும் கேவலமாக பேசாத எவனும் இல்லை. எனக்கு தெரியல. இப்போ அந்த சீமானுடைய இதில் அந்த காவல்துறை அதிகாரி மனைவியும் ஒரு காவல்துறை அதிகாரின்னு இவங்க படாத பாடு பண்ணியிருக்காங்க. அது ஊருக்கே தெரியும். இதை பத்திலாம் சீமான் அப்போல்லாம் உங்களுக்கு நோ இல்லையா? அவங்களும் ஆதங்கத்தில் பேசிட்டாங்களா? என்ன கதை உங்களுக்கு புரியல? அப்போல்லாம் உனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்குத நீ பண்ண போதெல்லாம் அதை அவங்க நீ பண்ணதை அவங்க பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கோ. எவ்வளவு பெரிய நீ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, அந்த ஆதங்கத்துல பேசுறாங்கன்னா அப்ப அவருடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? நீ யார் அவர் ஆதங்கப்பட பொன்ராஜ்? ஆதங்கம் என்ன? இல்ல ஒரு தேர்தல் காலத்துல இருக்காரா? ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரா? அல்லது யாராவது பெண்களுக்காக போர்க்குடி தூக்கி வேலை செய்ய திமுக ஆதரவா பேசி ஆதரவு அந்த பேர் வேற. அது பேர் என்ன, இவருடைய தனி செயலாளர்ன்ற பேர்ல சார், அவர் பேரை நம்ம தயவு செஞ்சு பயன்படுத்தலாம். அதான் சொல்லலப்பா, நான் தானே சொன்ன வேணான்றேன். அதனால சொல்ல தனி செயலாளர்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு சார்பில் பேசிட்டு இருக்காரு. அவரை போய் இன்னும் முதல்ல உனக்கு ஆதரவாக பேசல அவரு. கரெக்ட். நீ எதுக்கு அதுக்கு பேசுற? இதான் சாக்குன்ட்டு தாவேக்கா ரெண்டு கொட்டு கொட்டலாம். கேப் கிடைக்குமா நம்ம கொட்டினா வா இந்த எல்லாரும் கொட்டிட்டே இருக்கும்போது கண்ணு மூடி கொட்டும் விளையாடுவாங்க, ஒருத்தர் நடுவில் வந்து கொட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்குது, குழந்தைங்க விளையாட்டு மாதிரி. ஆக்கப்பூர்வமான செயலை பண்ணுங்க, ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணுங்க. தேர்தல் காலத்துல இந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி சிண்டு முடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், நான் என்ன செய்வேன். இப்போ நீங்க போன பிரச்சார மேடையில
நான் சொன்னதெல்லாம் பாருன்னு ஒரு டிஸ்ப்ளே பண்ணீங்க. அது ஆக்கப்பூர்வமான அரசியல். அது செய்யுங்க. அத மக்கள் கூட கொண்டு போறதுக்கு வேலை பாருங்க. இந்த குழந்தத்தனமா இந்த மாரி கேவலமான விஷயத்துக்குலாம் ஆதரிச்சீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கும். உங்களுக்கு 4 பேர் ஆதரிப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? அண்ணன் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாரு சார். கள்ளக்குறிச்சியில பேசிட்டு இருந்தப்போ, கூட்டம் முடிஞ்சிருச்சு. கூட்டத்துல கீழ இருந்த 2 பெண்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? "அண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தை கூட பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அத பத்திலாம் நீங்க ஏன் பேச மாட்றீங்கன்ட்டு" மூஞ்சுக்கு நேரா கேட்டுட்டாங்க சார். இதுக்கெல்லாம் அண்ணன் நான் வர்றேன். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்றேன்ட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு. அதான் சரி இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப எழுச்சி அடைஞ்சுட்டாங்க. அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. கேள்வி கேட்கறாங்க. அவங்கவங்க கூட்டத்திலேயே வந்து அவங்க இதுவ கேட்கற அளவுக்கு வந்திருக்காங்க. இப்ப நீ பெண்களுக்காக இவர் குரல் கொடுத்தா, "நீ என்னப்பா பெண்களுக்கு பண்ணன்னு" திருப்பி குரல் கொடுக்க மாட்டாங்களா? அதனால அந்த பயம். புரியுதா? இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. இந்த மாரி கேப் கிடைக்கும்போது மத்தவங்கள அடிச்சு தாக்கிட்டு நல்லவன் வேஷம் போட்டு போயிடலாம். சரி முதல்ல போராடுங்க. இறங்கி களத்துல பேசுங்க. அதான் சாட்டை இதே மாரி அந்த பெண்களுக்காக நீங்க பாத்ரூம் கட்டி குடுக்க வேண்டியது தானே. சசிகலா பத்தி நீ போய் கட்டி குடுக்குறது தானே. திரள்நிதியில திரைநிதியில கட்ட வேண்டியது தானே நம்ம கேள்வி கேட்கிறோம். சரி நீ அடுத்தவங்கள கேட்கறதுக்கு முன்னாடி உன் முதுக நீ முதல்ல பாரு. பார்க்கணும். ஓகேவா? இல்ல ஆக்கப்பூர்வமான அரசியலுக்குள்ள போங்க. நான் ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் செய்வேன். இந்த மாரியான சில்லி வேலைகள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணு. அத விட்டுட்டு சும்மா இதுக்கு அம்மா குழந்தை கிள்ளிட்டான், ஆட்டுக்குட்டி குழந்தை கிள்ளிட்டான் எல்லாத்தையும் சும்மா போய் உட்காந்து அடி இது வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சரி கிடையாது. சரி கிடையாது. நம்ம ஏற்கனவே திரு சீமான் அவருக்கு ஆதரவாவும் பேசியிருக்கோம் சார். ஆதரவுனா, அவர் சொன்ன சில அந்த பயோகேஸ் திட்டத்துல நீங்களும் ஆதரவா பேசியிருந்தீங்க. நல்ல திட்டம்னு சொல்லியிருந்தீங்க. நான் அவர் சொன்னதுக்கு நான் ஆதரவா சொல்லல. இந்த மாரி ரிசோர்ஸஸ் இருக்குன்றத சொன்னேன். அது அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. காலங்காலமா பேசிட்டு இருக்காருன்னு. பட் இது வந்து அரசாங்கமா முடிவு பண்ணும்போது பண்ண வேண்டிய விஷயங்கள். சரியா? நம்ம ஆதரவு யாருடைய ஆதரவு நிலைப்பாடும் எடுக்கல. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விஷயம் சரின்னா, அது சரின்னு சொல்றோம். ஓகேவா? அத நம்ம பாராட்ட வேண்டிய கட்டாயத்துல திமுக நல்லது செஞ்சா நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லணும். அதிமுக நல்லது செஞ்சா செஞ்சாங்கன்னு சொல்லணும். அ டிவிகே செஞ்சா செஞ்சாங்கன்னு சொல்லணும். நாம் தமிழர் யார் கட்சி கட்சி சொன்னா செஞ்சாலும், சொல்லணும். எந்த கட்சியா இருந்தாலும். இதுதான் நம்மளுடைய வேலை. ச நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு, அதுக்கு சார்பு இல்லாத எல்லாரையுமே அகைன்ஸ்ட் இவங்க பண்ணா அது பேர் என்ன? மாமியார் தூக்குனா மண்குடம், மருமக தூக்குனா மண்குடம், தங்கக்குடம்னு ஏதோ ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாரி இவங்க மாத்திக்கிற கதை நமக்கு இல்ல. சீமான் அரசியல்ல எழுச்சி பெறணும். இது வந்து அவருடைய அ இலையுதிர் கால நேரம். ரொம்ப கண்ணும் கருத்துமா பேச வேண்டிய இது இருக்கு. நீ பேசுற இது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். உங்க இதுல இருக்க விசுவாச ஆதரவாளர் கூட பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இன்னொரு அறிவிப்பும் குடுத்திருக்காரு சார். நான் ஆட்சிக்கு வந்தா கல்வி, மருத்துவம், தண்ணி எல்லாருமே நான் வந்து இலவசமா நான் குடுப்பேன்றாரு. அதெல்லாம் சாத்தியமா சார்? அது சாத்தியமான விஷயம் தான். அது பண்ண வேண்டிய விஷயம் தான். பல உலக நாடுகள்ல சில இதெல்லாம் இருக்கு. கல்வி இன்னும் அ ஹையர் ஸ்டடீஸ் வரைக்குமே இலவசம்ன்றதுல இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அது செய்ய வேண்டிய விஷயம் தான். அது எப்படி செய்ய போறோம்? ஏற்கனவே இருக்கிறத கடந்து எப்படி நம்ம மக்கள் மனசுல இடம் பிடிக்க போறோம்? போறோம்ன்றத இப்போ கிளியரா சொல்லணும்ன்றீங்க. ஆமா. பள்ளி கூட இன்னைக்கு இலவசங்கள் இருக்கு. அரசாங்கம் இருக்கு. கவர்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு. இல்லாமலாம் இல்ல. இது நீங்க தனியார் அந்த ஈக்குவலா எப்படி ரேஞ்சுக்கு கொண்டு போவீங்க? அதுக்கு என்ன சோர்ஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஆரம்பிக்கிறத மருத்துவக் கல்லூரியோ, மருத்துவமனையோ ஆரம்பிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. அது எந்த அளவுக்கு நம்ம போவோம் அப்படின்றத பண்ணி சொல்லணும். ஏன்னா இந்த எலக்ஷன்ல வந்து அவர் சிவகங்கையில போட்டியிடுறாரு. சிவகங்கை தொகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து பாரம்பரியமா நிக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில வந்து போன நாடாளுமன்ற தேர்தல்லே ஏறக்குறைய 1,50,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க சார். இந்த வாட்டி சீமானே அங்க நிக்கிறதுனால வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இந்த தடவ ஜெயிக்கணும். அவர் ஒருத்தரா ஜெயிச்சு உள்ள போகணும்னு நெனைக்கிறாரு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி டிவிகே ஓட்ட இவர் ஸ்ட்ராங்கா பிரிக்கிற அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாருன்னா, திமுகவே விட்டு குடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. திமுக விட்டு குடுக்க வாய்ப்பு இருக்கா? அந்த தொகுதி ஏன் காங்கிரஸ காலி பண்றதுக்கா? அதனால தானே காங்கிரஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. இல்ல சார். சிவகங்கை பொதுவாவே காங்கிரஸ் குடுக்குற காங்கிரஸ் தொகுதி தான். வேட்பாளர் அங்க யார் நிக்கிறான்றது இருக்கு. செல்லும்பிரதகு என்ன வேலை செய்றான்னு தெரியும். அவருடைய வெற்றிக்கு உதவலாம். அப்பதான் விஜய் அடக்கத்துக்கு ஒரு ஆள்ன்ற மாரி கூட யோசிப்பாங்க. ஓகே. இது அந்த கால்குலேஷன். அந்த அடுத்த அதாவது ஒரே கல்ல 2 மாங்கா. ஒண்ணு காங்கிரஸ் மாங்கா, இன்னொன்னு பிஃபோர் வந்து எலக்ஷன், போஸ்ட் எலக்ஷன் 2த்துக்கான ஸ்ட்ராட்டஜிக் மூவா பார்க்கலாம். நீ நாளைக்கு வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு சீமான் அவர்கள் மேக்ஸிமம் கூட்டணி போவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து எங்கேன்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அது வரைக்கும் டிவிகேவ அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்கள் தேவை. இப்ப இத இறங்கி அடிக்கிறதுக்கு. அதுக்கு சீமான் கரெக்ட்டான பயன்படுவார். ஆளு. ஸோ இதுக்கு முன்னாடி எலக்ஷன் முன்னாடியே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா அவர தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எலக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா பயன்படுத்துவாங்கன்றீங்க. பண்ணுவாங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.